ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அவள் யோசிக்கிறா, என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடும் நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட மேரேஜ் அன்னைக்கு அதுவும் எனக்கு இப்படி ஆகியிருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லவங்க கைக்கு போகுன்றது எப்படி நிச்சயம் அப்படின்னு யோசிக்கும் போது மேலே ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் சியா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே லூன்னு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் அஃபயர் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அவங்க அம்மாவோட இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இவளை கொலை பண்ணிடலாம், இல்லைனா இவளை ஏதாச்சும் போய் சொல்லி ஜெயிலில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க போல். இப்போ நம்ம ஹீரோயினை மேலேருந்து தள்ளி விட்டதும் இவங்க தான். நம்ம ஹீரோயின் ஜிக்கு வந்துட்டு அவள் கண்ணவே நம்ப முடியல. பிகாஸ் அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி ஹீரோயின் கிட்ட நடிச்சிருந்துருக்காங்க. அவளுமே அதை தான் நம்பிட்டு இருக்கா. அப்போது 2 பேரும் இறங்கி வந்துட்டு இவள் எப்படி இறந்து போயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவளை காப்பாற்றினா தான் நமக்கு மேலே டவுட் வரும். இப்போ இவளாக கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் நான் இப்படி இறந்து போகிறதுக்கு விரும்பலை, என்னை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருமே அதுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போது அந்த சியா இருக்கால, அவ சொல்கிறா, நேற்று நைட்டு பார்க்கூட நான் கூட்டிகிட்டு போனேனே, அப்போ நான் உனக்கு ஒரு ட்ரக் கொடுத்துட்டேன், அதில் நீ வேற ஒரு பர்சன் கூட என்ன பண்ணன்னு உனக்கே ஞாபகம் இருக்குது, நீ இப்படி இருக்கும்போது எப்படி உன்னை மேரேஜ் பண்ணிப்பா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீடியோலாம் காட்டுறா. அந்த பர்சன் கூட அவள் க்ளோஸாக இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினை வேறுனே தான் இந்த மாதிரி ட்ரக் கொடுத்து பண்ண வச்சிருப்பா போல். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அது நீதானா, நான் கூட வேறு யாரும் நினச்சேன், எப்படி உன்னால் இப்படி பண்ண முடியுது, நான் உன் மேலே உயிரவே வச்சுருந்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு பேசும்போது அவ சொல்கிறா, எனக்கு எப்போவுமே உனக்கு பிடிக்காது, அதை நீ தெரிஞ்சுக்கோ, எப்போவுமே உனக்கு தான் என்னோட எல்லாமே நிறைய கிடைச்சிருக்கு, நல்லாவும் கிடைச்சிருக்கு, ஆனால் இப்போதைக்கு லூ எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு அவள் பேசுகிறா. ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த லூ கிட்ட என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு அதெல்லாம் பண்ணல, உனக்கே தெரியுதுல்ல இதெல்லாம் பண்ணது இவ தான், நீ என்னை காப்பாற்று, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறா. அப்போது அவன் சொல்கிறா, ஐயோ நானும் உன்னை சத்தியமாக லவ்வே பண்ணல, நானே சியாவை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்தால் என்னோட கம்பெனி இன்னும் கொஞ்சம் வளர்க்கலாம், பிகாஸ் என்னோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற நிலமையில இருக்குது, இப்போ தான் நீ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் மேரேஜ் ஆக போது நீ நேம் எழுதி வச்சிட்டேல, இன்னும் உனக்கு என்ன வேலை இருக்குது, அதனால தான் உன்னை தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலை பிடிச்சி அந்த லூ கிட்டே கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் எப்படியாச்சும் என்னை காப்பாற்று, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்லாச்சும் கொடுத்துரு, நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. பட் அவளை கண்டுக்காமல் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே துடிச்சு இறந்து போயிடுறா. அவள் சொல்கிறா, எனக்கு இன்னொரு தடவை வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்டு அப்படியே இறந்து போயிடுறா. டைம் ரீவைண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஒரு பாரில் தான் இருக்கா. ஆக்சுவலி இப்போ அவள் ரீபார்ன் ஆகிட்டா போல். அந்த சியா சொன்னா இல்லையா பாரில் அவள் வேற ஒரு மேன் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டா போல். அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்களுக்கு மேரேஜ்மே. ஸோ ஹீரோயின் டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறா. அவளுக்கே அவளை நம்ப முடியல, எப்படி நம்ம திரும்ப ரீபார்ன் ஆகிட்டோம், எல்லா மெமரிஸும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், போன லைஃப்பில் இருந்த மாதிரி அவங்க கிட்ட கெஞ்சிட்டுலாம் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு யோசிக்கிறா. ஆக்சுவலி இப்போவே அவள் ட்ரிங்க்கில் வந்துட்டு ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டா போல். நம்ம ஹீரோயினால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஸோ அப்போது வந்துட்டு அந்த சியா சொல்கிறா, பாவம் நீ என்னை போய் நம்பிட்ட பார்த்தியா, அதுதான் நீ பண்ண பெரிய தப்பே அப்படின்னு பேசிட்டு அங்கே நிறைய மேல் மாடல்லாம் கூப்பிடுறா. அவங்க எல்லாருமே கொஞ்சம் கெட்டவங்க போல். ஸோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக ஓடி போயிட்டுருக்கா. இந்த சியாவுமே வேகமாக அவளை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வெளியில் போயிட்டு என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பிடிச்சிடுவாங்க, ஸோ போன லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ நடந்துடும் அப்படின்ட்டு அதால் ஓட முடியல. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கா. பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஷென் வந்துட்டு இருக்கான். அவள் போயிட்டு நம்ம ஹீரோ மேலே இடிச்சேற, அவள் கீழே வெளில போகும்போது நம்ம ஹீரோவுமே பிடிச்சேறான். ஸோ அங்கே பார்த்தா அந்த ரவுடிஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவன் வந்து ஒரு பெரிய சிஓன்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவனும் ஏதோ ஒரு மேல் மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, அந்த பொண்ணு வேற ஏதோ மேன் கிட்ட சிக்கிட்ட அப்படின்ட்டு. அந்த சியா சிரிச்சிட்டே, யார்கிட்ட மாட்டினா என்ன, அவளோட இப்படி வந்து அவளை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும், அவள் தப்பானவன் ப்ரூவ் பண்ணால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்க மாதிரி அதையுமே அந்த சியாவுக்கு ஷேர் பண்ணி விட்டுறாங்க.
இந்த பக்கம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா அவள் ரூம்குள்ளே தான் இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவுமே என்டர் ஆகுறான். ஸோ அவளுக்கு பயமாகிடுது. அவள் யோசிக்கிறா நமக்குள்ளே ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ கிட்ட கேட்குறா, லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு, அதான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, ஆமாம் நீ பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்ட, ஸோ இப்போ நம்ம மேரேஜ் தான் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப பயமாகிட்டு இருக்கு. அவள் சொல்கிறா, நமக்குள்ளே நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துடு, உனக்கு நான் 1 மில்லியன் தரேன், அதை நீ வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ 1 மில்லியன் எனக்கு தெரியா, அப்படி நான் மேரேஜ் படுக்க போகிறது கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஒரு மேல் மாடலை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இதை பற்றி வெளியில் எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அங்கே இருந்துமே கிளம்பிடுறா. ஸோ அங்கே கட் பண்ணி இன்றைக்கி தான் அவங்களோட வெட்டிங் ஆச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கா. ஸோ வெட்டிங் ஹால்குள்ளே நடந்து போயிட்டு அங்கே நிறைய பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க போல். அவள் போன லைஃப்பில் என்னை எப்படி இங்கே அசிங்கப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அந்த சியாவையும் லூவையும் இங்கே அசிங்கப்படுத்தணும், அப்போ தான் என் மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு கார்டு கொடுத்துட்டு, இதில் 1 பில்லியன் இருக்குது, நான் வந்துட்டு லைஃப் லாங் இதை நான் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், இன்றைக்கி எனக்கு வெட்டிங், ஆனால் அதில் இஷ்டம் கிடையாது, அதை பற்றி எல்லாத்தையுமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லூ அண்ட் சியா வந்து நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு 1 பில்லியன் தந்திருக்கேன், நீ அங்கே வரணும், நீ வந்து ஒரு பெரிய ரிச் பர்சன் மாதிரி வந்துட்டு நீ அங்கே என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லு, நானும் உன் கூட சேர்ந்து வந்துடுவேன், ஸோ இதை ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 4 பில்லியனுக்கு காண்டாக்ட் பண்ண போகணும், நம்ம வந்துட்டு அந்த கம்பெனிக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், அதை பற்றி பேச போகிறோம், நம்ம 4 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8 பில்லியனாக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை அதுக்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு ஒரு 1 பில்லியனுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த அசிஸ்டண்ட்க்கு ஷாக்காக இருக்குது, பாஸ்க்கு என்ன ஆச்சு, 1 பில்லியனுக்கு ஒரு வேலைக்கு போகிறாரு, பட் 4 பில்லியனுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த சிட்டிலேயே நம்ம ஹீரோ தான் பெரிய ரிச் பர்சனும் கூட. அவனுக்கு யாராச்சும் பிடிக்கல அப்படின்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி யாருமே அந்த கம்பெனி கூட கான்ட்ராக்ட் வைக்க முடியாத அளவு பண்ணிடுவான் போல். ஸோ ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் போல். ஸோ அவங்களுமே இந்த வெட்டிங் ஹாலுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அந்த லூசியா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா, அந்த சியாவோட மதர் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போது நம்ம சியா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீ என்னதான் இப்போ நல்லவமாக நடித்தாலும் உன்னை பற்றி எல்லா உண்மையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உன்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் கத்திட்டு, இவளுக்கு இன்றைக்கி மேரேஜ், ஆனால் நேற்று நைட்டு வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து தப்பாக இருந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த லூவுமே எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ஷன் போட்டுட்ருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்மளோட ஃபேமிலிக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை நீ கொண்டு வந்திருப்ப, நான் அதை உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை, நான் அப்போவே உங்கள் அம்மா இறந்து போனப்பவே உன்னையும் கொண்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்துருந்தேன், அந்த நிலமெல்லாம் வந்திருக்குமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஸ்டெப் மதருமே நம்ம ஹீரோயினை பேசும்போது அவள் சொல்கிறா, அவர் என்னோட அப்பா, ஏதோ பேசுறாருன்னு கூட விடுவேன், நீங்களாம் யாருன்னே தெரியாது, என்னை பேச வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லிடுறா. அப்போ இந்த ஸ்டெப் மதர் வந்து சொல்கிறாங்க, நான் உன்னோட ஸ்டெப் மதராக இருந்தாலும் உன்னை நான் ஒரு அம்மா மாதிரி தான் வளர்த்துருந்துருக்கேன், நான் உன்னையும் சியாவையும் எப்போவுமே ஒன்றா தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்படியா, ஆனால் எனக்கு ஏன் அப்படி தோணவே இல்லை, எல்லாமே நீங்கள் அவளுக்கு மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்ச காலேஜில் கூட நானாக சேர்த்து வச்சு பணத்தை வச்சு தான் போனேன், நீங்கள் எதுவும் எனக்கு பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு அவள் பேசுகிறா. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எல்லோரும் இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, பட் நேற்று நைட்டு எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொன்னால் யாராச்சும் நம்பவா போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சியா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறத வீடியோ எடுத்துருந்துருப்பா போல். ஸோ அவங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் நினச்சிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்துட்டு, இப்போ நான் இந்த வீடியோவை நான் வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்துக்கும் போட்டு காட்டுறேன், அப்போ தான் இவள் வந்து பொய் சொல்கிறான்னு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின்மே, அப்படியா, சரி உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ண, பார்க்கலாம், எனக்கு வந்துட்டு எப்படி கெட்ட பேர் வருதுன்னு அப்படின்னு சொல்கிறா. அந்த சியா வந்துட்டு எல்லா வீடியோவுமே ரெடி கரெக்டாக பண்ணி வச்சுருந்துருப்பா போல். ஸோ அவள் திரும்பி நின்றுட்டு ரிமோட் ஆன் பண்ணிவிட்டு, எல்லாரும் பாருங்கள் எவ்வளோ மோசமாக அவள் பிஹேவ் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு சியா கணத்தில் அரைஞ்சிடுறாரு. இங்கே பார்த்தா
அந்த ஸ்க்ரீனில் வேறு யாரும் இல்லை, இந்த சியா அப்புறம் லூ வந்துட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீடியோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவ ரிமோட் ஆன் பண்ணோடனே வர மாதிரி செட் பண்ணிட்டா போல். ஸோ எல்லாருமே என்ன சியா வந்துட்டு இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த சியா சொல்கிறா, உனக்கு என்னோடய சிஸ்டர் கூட மேரேஜ் ஆக போகுது, ஆனால் இப்போ கூட நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னும் போது அவனுமே ஆமாம், ஏன்னா நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு அவளை ரொம்ப அசிங்கமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னமோ சொன்னேன் நான் தான் கெட்டவ அப்படி இப்படின்னு, என் ஃபியான்ஸே கூட நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இல்லை எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்துட்டு போட்டு அந்த சியாவை அடிக்க ஆரம்பிச்சிடாரு. உன்னால் எனக்கு அசிங்கம் தான், என்ன அப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த லூ வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட கம்பெனி தனியாக வச்சுருக்கா போல், அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்குன்னு தனியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவள் வந்துட்டு இந்த லூவோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணனால தான் இப்போதைக்கு அது ஓடிட்டுருக்கு போல். ஸோ இவனுக்கு பயமாகிடுது, ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு அவள் வந்துட்டு சைன் பண்ணும் இல்லையா ப்ராப்பர்ட்டிஸில், ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இப்படி தான் மென்லாம் தப்பு பண்ணுவாங்க தான், நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடா, நான் என் ஹார்ட்டில் இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு அவன் பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்பா எப்படிலாம் நீ டைலாக் விடுற, இது நீ அந்த மாதிரி அவள் கூட இருக்கும் போதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும், நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படல, இப்போவே உன்னோட கம்பெனியில் இருக்க என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சாரின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டான் போல். அவன் வந்து அசிஸ்டன்ட் கிட்டே சொல்கிறான், பிரைட் ப்ரைஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் சொன்ன திங்ஸ் எல்லாமே வந்திருக்கணும், அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு ஷென் கூட சேர்ந்து 4 பில்லியனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன்னு சொன்னேன்ல, அது கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த அசிஸ்டண்ட்டுமே அந்த ஷென்க்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்க கூட கான்ட்ராக்ட் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ தான் தெரிய வருது, இந்த ஷென் இருக்கார்ல அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் வாங்கி அதை அந்த லூவோட கம்பெனிக்கு தான் கொடுக்க போகிறாரு போல். ஸோ லூவுமே அந்த ஷென்க்கு வந்துட்டு நிறைய பணம் கொடுத்துருக்கான், நீங்கள் எப்படியாச்சும் பேசி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷென்க்கு வந்துட்டு என்னடா கான்ட்ராக்ட் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த லூ கிட்ட சொன்னால் அவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணத்தெல்லாம் கேட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூக்கு கால் பண்ணுறாரு. அவன் அந்த பேசுகிறான். அப்போ அந்த ஷென் சொல்லிடுறாரு, அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட கான்ட்ராக்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஷென் வந்துட்டு எப்போவுமே நான் சொல்கிறத தட்ட மாட்டார், அவர் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு கண்டிப்பாக கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவன் அதை உண்மைன்னு நினச்சிட்டு, என்னமோ நீ வந்துட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ நீ என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, என் கூட ஷென் வந்துட்டு 4 பில்லியனுக்கு கான்ட்ராக்ட் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு எவ்வளோ பணம் தெரியுமா கிடைக்க போகுது அப்படின்னு பேசணும். நாங்கள் எல்லோரும் வாயை பிறந்துட்டு இருக்காங்க, இவன் ஒரே நல்ல பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ எவ்வளோ தான் பணம் சம்பாரிச்சுக்கோ, பட் எனக்கு எதுவுமே இஷ்டம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்போது அவன் வந்துட்டு இங்கே இருக்கிறதுலே நான் தான் பணக்காரன், ஸோ அப்போது இவன் இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஜிஎம்ஓ தான் இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இழுத்துட்டு போக சொல்கிறான். அங்கே பார்த்தா ஹீரோ என்டர் ஆகிடுறான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே இது வந்துட்டு ஷென் ஃபேமிலியோட செகண்ட் சன் தானே, கிங் ஷென் வந்து எப்படி இங்கே வந்தார், அவர் யார் இன்வைட் பண்ணா, அவர் மோஸ்ட்லி வரமாட்டாரே அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நிறையா டிவி சேனல்ஸ்லலாம் பார்த்துருப்பாங்க போல், நியூஸில் அந்த மாதிரி. ஸோ எல்லோரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்படியா நீ ஜிஏ வந்துட்டு இங்கேருந்து வெளியே அனுப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் பக்கத்தில் நின்றுக்கிறான். அப்போது இவனுக்கு தான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுதுல, அதனால் நம்ம ஹீரோவோட கம்பெனி தானே இவன் கூட வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்க போகிறாங்க. அப்போது இந்த லூ சொல்கிறான், 4 பில்லியனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அப்போது அந்த லூ வந்துட்டு, என்னோட மேரேஜ்க்கு வந்திருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒயின் குடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் உன்னோட மேரேஜ்க்காக வரல, நான் என்னோட லவ்வரை மேரேஜ் பண்ணிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஜியோட அப்பா வந்துட்டு, ஷென் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா, இன்றைக்கி வந்து என்னோடய பொண்ணோட மேரேஜ் தான், நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க, அவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணல, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சோம் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நான் வந்துட்டு ஜியை தான் லவ் பண்ணுறேன், நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அங்கே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னடா நடந்துட்டுருக்கு, இவனை என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான், இவன் எதுக்கு இந்த ஜியை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஆமாம்
நான் வந்துட்டு லூவை லவ் பண்ணிவிட்டு நான் வந்து உண்மையாக அவனுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு இந்த லூ அண்ட் சியா வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு. எனக்கு நிறைய டைம் ஷென் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நான் தான் அக்செப்ட் பண்ணல. பட் இப்போ நான் அக்செப்ட் பண்ணுறேன். அவன் தான் ட்ரூ சோல் அப்படின்னு அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அந்த லூ அண்ட் சியாவுக்கு செம்மையாக ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த சியா வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவனை எங்கேவோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு புரிஞ்சு போயிடுது நேற்று நைட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்துட்டு எல்லாரும் உண்மைக்கே இவன் பேச்சு ஒரு நிமிஷம் கேளுங்க, இவன் ஃபேக்கானவன், இவன் ஷென் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் நான் ஷென் இல்லைன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ன உடனே நம்ம சியா கிட்ட தான் ஃபோட்டோ இருக்குல்ல அது எல்லாத்தையும் காட்டுறான். நேற்று நைட் வந்துட்டு இந்த பர்சன் கூட தான் இந்த ஜி இருந்தா, இவன் ஜஸ்ட் ஒரு மேல் மாடல் மட்டும்தான், இவன் சும்மா இங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசின உடனே நம்ம ஹீரோயினுக்கு பதற ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, இந்த ட்ரெஸ்ஸை வேற இவ்வளோ பணம் போட்டு நீ போட்டுட்டு வந்திருக்கா, இது எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறேன் நான் 1 மில்லியனுக்கு இதை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு திரும்பலாம் என்கிட்ட பணம் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன், நீ இப்படி செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இருக்க எல்லாருமே ஃபேக்கா, அப்போ வந்துட்டு ஷென்னோட சாயலில் தான் இருக்கான் போல், அதான் ஷென் போய் எப்படி வருவார், அதுவும் இந்த ஜிக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு எப்படி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ உடனே இவன் இருக்கான்ல அந்த லூ, அவன் சொல்கிறான் அதான் நான் நினச்சேனே, இந்த ஷென் வந்துட்டு எப்போவுமே ஈஸியாலாம் எந்த இடத்துலையும் ஷோ அப்பே ஆக மாட்டார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பாக சூஸ் பண்ணவே மாட்டார். நேற்று வந்துட்டு வேறு ஒரு மேன் கூட இருந்துட்டு இன்றைக்கி மேரேஜ்னு சொன்னால் யார் தான் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ரொம்ப தப்பாக பேசிடுறாங்க. அப்புறம் அந்த லூ வந்து சொல்கிறான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஷென்க்கு வந்து ரொம்ப பேட் டெம்பர் இருக்கும்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் ஒருவேளை எனக்கும் ஒரு பேட் டெம்பர் இருந்துச்சுன்னா நான் வந்து ஷென்னு தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு பேசும்போது அவங்க அப்பா போயிட்டு அந்த ஜியை போட்டு அடிக்க போகிறாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பிடிச்சி அவரை தள்ளி விட்டுறான். அவன் சொல்கிறான் என் ஒய்ஃபை நீங்கள் எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அதே சமயம் டென்ஷன் ஆகிட்டு நீ எப்படி வந்துட்டு இவரை தள்ளி விடலாம், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஜஸ்ட் ஒரு மேல் மாடல் தான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசணும் அப்படின்றதுக்காக அந்த சியா சொல்கிறா ஜி நீ வந்துட்டு ரொம்ப மோசமானவ, ரொம்ப டீக்ரேடான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் தான். பட் இருந்தாலும் ஒரு பிரைட் ப்ரைஸ் கூட கொடுக்க முடியாத அளவு ஒரு பையனை போய் பிடிச்சிருக்கு, அதுவும் இந்த மாதிரி ஒரு மேல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தின உடனே நம்ம ஹீரோ அங்கே கிளாப் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏகப்பட்ட பிரைட் ப்ரைஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எல்லாரையும் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அதில் நிறைய பண்ணும். அப்புறம் வந்துட்டு 2 பில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வில்லா, அப்புறம் அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் யூஸ் பண்ண ப்ரைஸ்லெட், அது மாதிரி ரோஸ் கோல்டில் இருக்க டைமண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய தான் வச்சுருக்கான். ஸோ எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கேட்குறான் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எப்படி தான் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, கொடுத்த பணத்தை விட எக்ஸ்ட்ராவே நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. இன்ன வரைக்கும் அவள் நம்பவே இல்லை நம்ம ஹீரோ தான் உண்மைக்கே ஷென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோனோட அப்பா சியா எல்லாரும் போயிட்டு நம்ம ஹீரோ கொண்டு வந்திருக்க ப்ரைஸ்லெட் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ப்ரைஸ்லெட்டில் பார்த்தா ஷென் ஃபேமிலிக்குன்னு ஒரு நிக் நேம் இருக்கும் போல், அது இருக்குது. அவங்க ஆன்சஸ்டர்ஸோட நேமும் எழுதியிருக்கு. ஸோ அவருக்கு டவுட் ஆகிடுது, இதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம், இதே மாதிரி எப்படி அவங்களால மேக் பண்ண முடிஞ்சிச்சு, ஆன்சஸ்டர்ஸோட நேம்லாம் வெளியிலவே வந்தது கிடையாது, அந்த குரூப்பில் மட்டும் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இதெல்லாம் நடக்குது, ஒருவேளை உண்மைக்கே இவர் ஷென்னானா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் வந்துட்டு நம்ம ஹீரோ இந்த 4 பில்லியன் கான்ட்ராக்டை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்டையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். அந்த லூ இதை பார்த்துட்டு அவன் அந்த கான்ட்ராக்டை வாங்கிட்டு போயிட்டு இது ஷென் ஃபேமிலி என் கூட வந்து கான்ட்ராக்ட் போடுறதுக்கான இருந்த கான்ட்ராக்ட், இது எப்படி உங்கள் கையில் இருக்குது, இந்த மாதிரி ஃபேக் பீப்புள் கிட்ட எப்படி வந்துச்சு, நீங்கள் இதை திருடிட்டீங்களா அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி உனக்கு 4 பில்லியன் கான்ட்ராக்ட் கிடச்சிச்சின்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் எனக்கு ஷென் தான் சொன்னார், இப்போவே நான் அவனுக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணுறான். பார்த்தா அவனோட நம்பரை வந்துட்டு ஷென் வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டாரு போல், ஏன்னா பணம் கிட்ட தொல்லை பண்ணுவான் அவனோட பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ நான் ஷென்னை கால் பண்ணுறேன், உடனே இங்கே வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கால் பண்ணுறான். உடனே வாங்க அப்படின்ட்டு லொக்கேஷன் அனுப்பி விட்டுறான். அந்த லூ சொல்கிறான் நீ சொன்னோடனே வந்துடுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ்லேயே அவர் இங்கே வந்துடுறாரு. பாஸ் நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன், சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அந்த லூக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த சென் கிட்ட வந்துட்டு கேட்குறான், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க இந்த பர்சன் கால் பண்ண உடனே. இவனே ஒரு ஃபேக்கான மேல் மாடல் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த லூ அடிச்சுட்டு இவர் தான் கிங் ஷென் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினே அந்த செகண்ட் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறா, நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் எதுக்கு இவங்ககிட்ட போய் சொன்னீங்க, நான் இப்போவே வந்துட்டு உங்களை வந்து ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சாரின்னு கேட்டுட்டு இருக்காரு. பட் அவர் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த லூவோட கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுது போல், எல்லா பணமும் எடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை பணத்தை எடுத்துட்டால. ஸோ வந்துட்டு ஹீரோ கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான், ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. பட் நம்ம ஹீரோ செக்யூரிட்டிஸை வச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அப்புறம் அந்த சியாவுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, என்னாச்சு, எதுக்கு நீ அவாய்ட் பண்ணிட்டு இங்கேருந்து போக பார்க்குற, இப்போ நம்ம மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உண்மைக்கு நீங்கள் தான் ஷென்னுன்ற விஷயம் எனக்கு தெரியாது, நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை வந்துட்டு ஒரு மேல் மாடல் நினச்சி இப்படி நான் ட்ரீட் பண்ணிட்டேன், ஒன்றும் வேண்டாம், நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு உண்மைக்கே உன்னை பிடிச்சிருக்கு, நான் உண்மைக்கே உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன், வேறு ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து உண்மையாகவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொன்ன உடனே அவளுமே கை காட்டுறா. நம்ம ஹீரோவுமே வெட்டிங் ரிங்கை போட்டுறான். ஸோ அவங்க 2 பேருமே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், இன்னைக்கு நைட் எங்கள் அம்மா கூட சேர்ந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ என்னாச்சுன்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, இல்லை நான் கண்டிப்பாக வரேன், அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை வந்து நான் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. ஸோ அன்னைக்கு நைட்டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த சியா, அவங்க அப்பா, அந்த ஸ்டெப் மதர் எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவளோட கம்ப்யூட்டரில் தான் இருக்க போல் அது அந்த சியாவோட மெயிலுக்கு அனுப்ப பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய செக்யூரிட்டிஸ் அண்ட் ப்ரைவசி போட்டு வச்சுருந்துருக்கா. ஸோ அவங்களால அந்த பாஸ்வேர்டை போட்டு கரெக்டாக எடுக்க முடியல போல். அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டு அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்துட்டு அவளே கொடுத்த மாதிரி ரெடி பண்ணிடலான்ற மாதிரி ஐடியாவில் இருந்திருப்பாங்க போல். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கரெக்டாக லைட் ஆன் பண்ணிடுறா. நிறைய செக்யூரிட்டிஸுமே இருக்காங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, நானே இங்கே இல்லாதப்போ என்னோட கம்ப்யூட்டர் எப்படி ஆன் ஆச்சு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, அதுவும் 3 பேர் முகமே சரியில்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த சியா சொல்கிறா, நாங்கள் ஜஸ்ட் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தோம், நீ இல்லை, ஸோ கம்ப்யூட்டரை நாங்கள் சும்மா செக் தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸை எடுக்க வந்தீங்கன்னு சொல்லுங்கள், எதுக்கு போய் சொல்கிறீங்க, பண்ணுற வேலையை கரெக்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அந்த சியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ ஷென்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னா நீ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அந்த ஷென்னவே நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் வந்து கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸை எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப திமிரா பேசிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த சியா பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டா போல் அதை நம்ம ஹீரோக்கும் அனுப்பி விட்டுறான். அவள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அதை போட்டு காட்டுறா. அவன் சொல்கிறான், சியா நீ பேசின வார்த்தைகளை நீ திரும்ப எடுக்க முடியாது, நான் நினச்சேன்னா உன் கம்பெனியை நான் பேங்க்ரப்ட் பண்ணிடுவேன், நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட கம்பெனிலேருந்து கிளம்பு, இல்லை என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஓ நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கியா, இப்படி சொன்னால் நான் வந்து அமைதியாகவே நினைக்கிறியா, இன்றைக்கி வேணால் பரவாயில்ல, பட் என்றைக்குமே நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு வெளியில் போயிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிவிட்டு நான் சொன்னபடி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்புறா போல். நம்ம ஹீரோ பிக் பண்ண வரேன்னு சொல்லியிருந்திருக்கான். அப்போது வேறு ஒரு பர்சன் வந்துட்டு ஹீரோயினை அப்படியே மயக்க மருந்து கொடுத்து மயக்கிடுறான். இந்த சியா வந்துட்டு என்கிட்டயே வா, என்கிட்டயே நீ இவ்வளோ வாய் பேசுறியா, அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காரில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு காரில் நான் வந்துட்டு இப்போ போய் என்னோடய ஒய்ஃபை பிக் பண்ணோம் அப்படின்னு பேசிட்டு சைடில் பார்க்கும்போது காரில் அந்த லூசியா அப்புறம் ஹீரோயின் போகிற மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ டிரைவர் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காரை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிடுறான். பார்த்தா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த சியா அதுக்கப்புறம் லூவுமே இருக்காங்க. அந்த சியா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு எந்திரிக்க பார்த்தா அவளால் எந்திரிக்க கூட முடியல. அப்போது அந்த சியா சொல்கிறா, உனக்கு நான் ஒரு ட்ரக் கொடுத்துருக்கேன், அது ஒன்று ரொம்பவே வீக் ஆகிடும், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு லூவை நீ நான் சொன்னபடி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே லூ வந்துட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பார்க்குறான். அவள் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு
நீ என்ன பண்ணிகிட்ருக்கா விடு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அப்போது அந்த லூ வந்துட்டு பயந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, ஷெனுக்கு தெரிஞ்சா இன்னும் என்ன நடக்கும்னே என்னால் சொல்ல முடியல அப்படின்ன உடனே அந்த சியா வந்துட்டு நீ இவ்வளோ பயந்தங்கோலியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ ஏன் அவ்வளோ பயப்படுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு ஒரு நியூட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வெளியிட்டுட்டேன்னா கண்டிப்பாக அந்த ஷென்மே அவன் டிவோர்ஸ் பண்ணிடுவான், அவனை மேரேஜே பண்ணிக்க மாட்டான், அதுதான் எனக்கு வேணும், நீ வந்துட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு அவள் வந்துட்டு வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த லூவுமே நம்ம ஹீரோயினை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டான் போல். பட் ஒரு ஒரு டைரக்ஷனில் ஒரு ஆளாக போயிட்டு எந்த ரூமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிடுறான். பட் அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெருசு போல், அந்த ஹோட்டல் ரூம் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல, தேடிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டே நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு லூ, உனக்கே தெரியுது நீ பண்ணுறது தப்புன்னு, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறா. பட் அது ரொம்ப டைட்டாக மூடி இருக்காங்க போல், அவளால் ஓப்பனே பண்ண முடியல. நம்ம ஹீரோ எல்லா ரூமையும் தட்டி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எந்த ரூம்லேயும் இல்லை. ஸோ அவன் நின்றுட்டு எங்கே தான் இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் வெளில வந்துட்டு கத்துறா. ஆனால் அவன் டக்குன்னு பிடிச்சி இழுத்து வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறான் போல். அவன் ஹீரோ இந்த சைடு வந்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வந்துட்டு எனக்கு கால் வந்துச்சு பாஸ், அந்த பக்கம் தான் ஜி இருக்க மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே ஹீரோ அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அவன் ஹீரோயினை கொண்டு போய் பெட்ரூமில் போட்டுட்டு அவகிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான் நீ பண்ணுறது தப்பு லூ, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லூ வந்து சொல்கிறான் கிடையவே கிடையாது, நீ வந்து எனக்கு கிடைக்கணும்னு நினச்சேன், பட் நீ எனக்கு கிடைக்கல, ஸோ நான் வந்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு கீழே போகும்போது அந்த சியா வந்து இருக்கா போல். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் என்னோட ஒய்ஃப் எங்கே, ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு. அப்போ இந்த சியா சொல்கிறான் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நினச்சிட்டு என்னோட ஜிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹோட்டல் ரூமுக்கு போயிடுறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை காட்டி போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு அவனை சொல்கிறா நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண நினச்சேன்னு வாயேன், கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நான் போன லைஃப்பில் இருந்த மாதிரி மட்டும் இருப்பேன் நினைக்காத அப்படின்னும் போது அந்த லூ கேட்குறான் போன லைஃபா நீ என்ன பேசுகிற அப்படின்னு. நம்ம ஹீரோ இதுக்கு மேலே நீ பேச வேண்டாம் அப்படின்னு போலீஸை கால் பண்ணி வர சொல்லிடுறான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்தனால அவளால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல போல். ஸோ அவள் ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு நமக்குள்ளே எதுவுமே நடக்கலை, நீ மறந்துடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா இல்லை நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்கிறா நான் உண்மைக்கே ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கு, சும்மா ஹீரோ வந்து அவள் ஏமாற்றிட்டு தான் இருக்கா போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு இதான் என் டாட்டர் இன் லவா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டாட்டர் இன் லவா, எப்படி தான் நீ என்கிட்டேருந்து மறைச்சியோ போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே நான் நிறைய சாப்பிடுமா, உங்களுக்குள்ளே இப்போ என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு வந்து இவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டான் அப்படின்னும் போது அவங்க 2 பேருக்கும் ஷை ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஹீரோயினோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அப்போது இந்த சியாவையுமே நம்ம ஹீரோ போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டான் போல். ஸோ அதை கேட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ பண்ணியிருக்கதே ஒரு ஃபேக் மேரேஜ் தான், ஆனால் நீ வந்துட்டு எப்படி என் பொண்ணு தூக்கி ஜெயிலில் வைக்க முடியும் அப்படின்னு பேசும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க ஃபேக் மேரேஜா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை நான் உண்மைக்கே வந்துட்டு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் உண்மைக்கே ஜியை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் கூட மட்டும்தான் நான் வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறான் அவங்க பொண்ணாண்ட அந்த லூ வந்து பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணியே ஆவாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவனுமே ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே ஹாப்பி எண்டிங் அந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.